வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பூரி மட்டன் குழம்பு, பூரி கறி குழம்பு. இது வந்து நிறைய தடவை கேட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், நமக்கு மட்டன் வந்து இப்போதைக்கு போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் இப்போ எப்பயும் நிறைய எடுக்கல, ஒரு 2 பேர் தானே, ஒரு 1/4 kg அவ்வளோதான் எடுத்தேன். 1/4 kg மட்டன் வந்து தண்ணி குழம்பா பண்ணியாச்சு. பூரி கறி குழம்பு போட சொன்னாங்க, அதுக்காக அவங்களுக்காக. அவங்க பேர் வந்து சரியாக தெரியல, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அவங்களோட ஐடி, பார்த்துக்கோங்க. அவர் சொன்ன மாதிரியே நம்ம கறி குழம்பு பூரி குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படி டேஸ்ட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரில. வாங்க சாப்பிட்லாம். மட்டன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. போன வாரம் சிக்கன் எடுத்தேன். சிக்கன் தான் எடுக்கலான்னு பிளானு. சிக்கன் கறி குழம்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போன வாரம் சிக்கன் எடுத்துட்டோமே, மட்டன் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருவோம், நல்லா தண்ணி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் அந்த மட்டன் எடுத்தாச்சு. இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் சாப்பிட்றோம். பூரிக்கு வந்து என்றைக்குமே நான் கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்டதே கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். பூரி கறிக்குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ருப்பாங்க என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட கேட்டேன். நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரியே அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. குழம்பும் சூப்பராக வச்சுருக்காங்க. உங்களை சொல்லலை, நீங்கள் ஒரு 15 பூரி வச்சுருக்கோம். சின்ன சின்ன பூரியாக தான், கொஞ்சம் ஒரு 15 பூரி வச்சுருக்கோம். கறியும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. மெதுவாக சாப்பிட்டான். ஒரு கறி இனிமேல் அடிக்கடி ட்ரை பண்ணணுமே. பூரி சப்பாத்தியில் கறி குழம்பு, சப்பாத்தி குருமா, பூரிக்கு மசாலா. நம்ம அதை பூரி வந்து அடித்து பனையில தானே இருக்குது.
ஆஃப் பாயிண்ட் சரி சாப்பிடுவோம். நல்ல குழம்பு ஊற வச்சு நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். நீ இந்த மாதிரி சாப்பிடுவோம். இது ஊற்றிடுங்களா ஒரு ஊற்றிக்கிறீங்களா? இங்கே மட்டன் வறுவல், மட்டன் மிளகு வறுவல் ரொம்ப பிடிக்கும். அம்மா நிறையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு 1/2 கிலோ எடுத்து 4 பேர் இல்லை, இந்த அக்கா நானும் அவன் 4 பேர் இன்னும் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் வரும். 1/2 கிலோ கறி எடுத்து எவ்வளோ இருக்கும்? தனிக்கறி எடுத்து வறுத்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கும், பத்தாது. அதனால் முடிஞ்சு போயிடல அப்படின்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஒரு நாளைக்கு அப்படி தான் செய்யணும். 1 கிலோ கறி எடுத்து மட்டன் வறுவலா, பெப்பர் வறுவல், பெப்பர் ஃப்ரை அப்படியே வறுத்து இலை ஃபுல்லாக கொட்டி சாப்பிட்ணும். அது ஆசை இருக்குது, பண்ணணும். காசு இருக்கும்போது பண்ணணும். நான்வெஜ்னா சத்தமாக செய்கிறேன். நல்லா செஞ்சு பழக்கம். பூரினா அவ்வளோதான் சாப்பிட முடியும். இன்னும் சோறுனா இந்த கறி குழம்பு சோறுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும்டா. சோறுக்கு கறி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம். இந்த டேஸ்ட்டை விட்டுறக்கூடாது. சோறுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி அவர் மறந்துடாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா சொன்னதை மறந்துடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்காண்டியே நாங்கள் அதிகமாக எடுக்க முடியல, ஸோ கொஞ்சமாக எடுத்து அவருக்காகவே பூரி கறி குழம்பு பண்ணியாச்சு. அவரோட பேர் ஏதோ சொன்னார், டக்குன்னு மறந்துட்டேன். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கூட பார்த்துருந்துருக்கலாம், மறந்துட்டேன். நான் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால காலையிலே இன்றைக்கி வீடியோ போட்டோம். ஸோ நான் மறந்துட்டோம். நான் அவரோட ஐடி ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அவருக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே. நான் ரொம்ப ரசித்து இன்றைக்கி தான் மட்டன் குழம்பு ரொம்ப நாள் கழித்து வச்சதுனால அது புது டேஸ்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு. சூப்பராக சாப்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சொன்ன மாதிரி இன்னும் விஜய்க்கும் வாரத்தில் ஒரு 6 நாள் வெஜ்ஜு தான் போட போகிறோம். நீங்கள் புது டிஷ்ஷாக, சிம்பிளான டிஷ்ஷாக, செலவு அதிகமாக இல்லாமல் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது பண்ணிடுவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.